10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.22 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். எஃப் சேர்ப்பு எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k - 1 எனில் கேயின் மதிப்பை காண்க. அதாவது கணக்கில் எஃப் சேர்ப்பு எஃப் ஆஃப் கே கொடுத்துருக்குறாங்க, மதிப்பு 5. எஃப் ஆஃப் கே மதிப்பு கொடுத்துருக்காங்க 2k - 1. கேயோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k - 1. எஃப் சேர்ப்பு எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5. இதை எப்படி எழுதலான்னா எஃப் ஆஃப் கேன்னு எழுதலாம். சரியா? எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5. எஃப் ஆஃப் கேக்கு பதிலாக 2k - 1ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? எஃப் ஆஃப் 2k - 1 ஈக்குவல் டு 5. எஃப்ங்கிற சார்பில் கேயோட மதிப்புக்கு பதிலாக 2k - 1ன்னு பிரதியிடணும். சரியாப்பா? எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k - 1. இந்த கேக்கு பதிலாக 2k - 1ன்னு பிரதியிடணும். 2 × 2k - 1 -1 ஈக்குவல் டு 5. 2k - 1 2ஆல் பெருக்கணும். 2 × 2k 4k மைனஸ் 2 × 1 2 -1 ஈக்குவல் டு 5. 4k -2ஐயும் -1ஐயும் சேர்த்தா -3. சரியா? 4k - 3 ஈக்குவல் டு 5. 4k ஈக்குவல் டு 5 + 3. அதாவது இந்த சைடு மைனஸில் இருக்க 3 அந்த சைடு போச்சுன்னா +3ஆக மாறிடுது. 4k ஈக்குவல் டு 8. இப்போ k மட்டும் வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற 4 ஆப்போசிட் சைடுக்கு போகிறப்ப வகுத்தல்ல மாறும். k ஈக்குவல் டு 8/4. ஓர்னாங்க 8. அப்போ k ஈக்குவல் டு 2. கேயோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.